இந்தரின் தொலைந்த காதலி எபிசோட் 1. இன்று மே 9, 2025. இந்திரஜித் ஐஸ்பெட்டியில் பிணமாக கிடந்த தன் முன்னாள் காதலியின் முகத்தை சலனமின்றி பார்த்து கொண்டிருந்தான். அபி இறந்து விட்டாளா? அதுவும் தற்கொலையா? கல்லூரியில் பட்டாம்பூச்சி போல பறந்து திரிந்தவள் எவ்வளவு பிரச்சனை என்றாலும் சிரித்து கொண்டே அதை கண்டு கொள்ளாமல் எதற்கும் அலட்டி கொள்ளாதவளா தற்கொலை செய்து கொண்டால் இந்தரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நினைவுகள் முட்டி மோதி இந்தரின் கண்களில் கண்ணீரை தழும்ப வைத்தது. கூட்டத்தின் முன் கண்ணீரை மறைத்தவன் அபியின் கணவன் ருத்ரனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அதற்கு மேலும் அங்கு இருக்க முடியாமல் வீட்டிற்கு வந்துவிட்டான். வீட்டிற்குள் நுழைந்ததும் நேரே குளியல் அறைக்கு சென்று ஷவரின் கீழ் நின்றான். விழுந்த தண்ணீரோடு கண்ணீரையும் கரைத்தவன் தன் கை முஷ்டியால் ஓங்கி சுவற்றில் குத்தி கொண்டிருந்தான். எவ்வளோ நேரம் அப்படி நின்றானோ அவனுக்கே தெரியவில்லை. தலையை துவட்டி கொண்டு வெளியில் வந்தவன் ரிங்கான போனை அட்டன் செய்து பேசினான். சட்டென விழிகள் விரித்தவன் உடை மாற்றிவிட்டு அருகில் இருக்கும் அறைக்கு சென்றான். அங்கு இந்தரின் மனைவி ராகவி போனை பார்த்து கொண்டிருக்க அவன் மகள் இதழ்யா விளையாடி கொண்டிருந்தாள். இந்தரை பார்த்ததும் இதழ்யா அப்பா என அவன் காலை கட்டி கொண்டாள். அவளை தூக்கி கொஞ்சியவன் ராகவி என அழைத்தான். என்றாள். எதுக்கு என் பிஏ தீப்தி அடிக்க ஆள் அனுப்புன என்று இந்தர் கேட்க, அப்போதுதான் ஃபோனிலிருந்து கண்ணெடுத்து இந்தரை பார்த்து முறைத்தவள், ஏன் உனக்கு ஆம்பளை பிஏ கிடைக்கலையா? எப்போ பார்த்தாலும் அந்த தீப்தி கூட சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா? அதான் அவளை அடித்து மூஞ்சியை உடச்சி விட்டேன். என் அப்பாவை மீறி அவள் என் மேலே கேஸ் கொடுத்துருவாளா? என் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவர் அவளை கொன்னே போட்டிருப்பாரு. அவளை உயிரோடு விட்டதே பெருசு. அடுத்து ஒரு ஆம்பளை பிஏவா அப்பாயிண்ட் பண்ணு. இல்லை வேணாம், உனக்கு நானே அப்பாயிண்ட் பண்ணுறேன் என்றாள். நமக்கு கல்யாணமாகி இந்த 6 வருஷத்தில் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? நான் உன் மேலே வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டியா என்று கூறிய இந்தர் கோபமாக முறைத்தவாறு மகளை தன் ரூமிற்கு அழைத்து சென்றான். இந்தரின் கழுத்தை கட்டி கொண்ட அவன் மகள் அப்பாவிற்கு முத்தமழை பொழிந்தாள். அப்பா, எனக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? சில பேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் பேட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க என்று தன் மழலைய மொழியில் கொஞ்சி பேசி கொண்டிருக்க இந்தரின் மனமோ அதை கவனிக்காமல் அவன் காதலி அபிநயாவின் நினைவுகளே சுற்றி வந்தது. மறுநாள் காலை சாப்பிட்டு விட்டு மகள் இதழ்யாவுடன் விளையாடி கொண்டிருந்த இந்தர் சட்டென்று டிவியில் ஓடிய அந்த நியூஸை கவனித்தான். சென்னையில் இளம்பெண் அவள் கணவன் மற்றும் தோழியால் கொலை. அபிநயா என்ற இளம்பெண்ணை அவள் கணவன் ருத்ரனும் அவள் தோழி காவியாவும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்றுள்ளனர். தினமும் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக கண்டுபிடிக்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டிருந்த அபிநயா சிகிச்சைகள் எடுத்து வந்திருக்கிறார். ருத்ரனுக்கும் காவியாவிற்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது என்று இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. அபிநயா எங்கு சிகிச்சையில் குணமாகி விடுவாளோ என்று யோசித்த ருத்ரன் ஒரே நாளில் அவளுக்கு மேலும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய நிலையில் அபிநயாவின் அப்பா சௌந்தர் போலீசில் புகார் கொடுத்து விசாரிக்க சொன்னதில் ருத்ரனும் காவியாவும் மாட்டிக்கொண்டனர். சௌந்தர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் ஒரே மகள் அபிநயா பேரில் எழுதிவிட்டார். அபிநயா இறந்துவிட்டால் வாரிசாக அவள் கணவனுக்கு சொத்துக்கள் சேரும் என்பதால் சொத்துக்காக கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நியூஸை பார்த்த இந்தர் துடிதுடித்து போனான். உடனே கிளம்பி மகள் இதழ்குட்டியை பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு அபியின் இன்னொரு தோழியான சரண்யாவை பார்க்க சென்றான். சில வருடங்களுக்கு முன் இந்தரின் ஆபீஸில் தான் அபிநயா, சரண்யா, காவ்யா, ருத்ரன் மற்றும் அவன் நண்பர்கள் அன்பு, துரு எல்லோரும் வேலை செய்தனர். அபியின் அப்பா சௌந்தர் ருத்ரன் அபிநயா திருமணத்திற்கு பிறகு அபிக்கு தனியாக பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்தார். அபியும் தன் நண்பர்களை தன்னுடைய சொந்த கம்பெனியில் சேர்த்து கொண்டாள். சரண்யாவும் காலையில் நியூஸை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்தர் சரண்யாவிடம் சென்று அபியை பற்றி கேட்டதும் அழ ஆரம்பித்து விட்டாள். காவியாவும் ருத்ரனும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார். லாஸ்ட் 5 இயர்ஸாக அபிக்கு ஏதோ டிசீஸ் இருக்குதுன்னு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. 35 வயசு தான் ஆகுது. அவளுக்கு இது சாக வேண்டிய வயசா? பெண் குழந்தை பெற்றுக்கணும், அவங்க அப்பா அவளை அன்பாக வளர்த்த மாதிரி வளர்த்து அவளோட பிஸ்னஸ் ஒப்படைக்கணும்னு நிறைய கனவு வச்சுருந்தான். என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ்னு என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து என் பொண்ணை கொஞ்சிட்டு போவா. அவளுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்னு சரண்யா குழுங்கி அழுது கொண்டிருந்தாள். கண்ணீரை அடக்கி கொண்டிருந்த இந்தரும் சரண்யாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தான். அவன் ரூமிற்கு சென்றவன் அங்கு இருந்த தன் அம்மாவின் ஃபோட்டோவை பார்த்தான். ஃபோட்டோவில் சாய்ந்து கொண்டு, அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குது? அபி எனக்கு கிடைக்கலனாலும் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவளும் இல்லை. இவ்வளோ கஷ்டமும் வலியும் எதுக்குமா? என் மேலே தான் தப்பு. அபியை காதலிக்கிறத நான் அவகிட்ட சொல்லியிருக்கணும். அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். நானும் அவளும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும். இதெல்லாம் ஏமா நடக்காமல் போச்சு? என்னால் தான், எல்லாம் என்னால் தான். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மாறாதா? மாற்றவே முடியாதா? இப்படி அவளை சாக விட்டுட்டேனே.
என்று வாய்விட்டு கதறி அழுது கொண்டிருந்தான். ஃப்ளாஷ்பேக் 1. வருடம் 2010. முத்தையா இன்ஜினியரிங் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் முதுகலை வகுப்பில்தான் இந்தர் அபியை முதலில் பார்த்தான். வகுப்பின் முதல் நாள். இந்தர் வகுப்பிலிருந்து வெளியே வரும்போது வகுப்பிற்குள் நுழையிருந்த அபி அவனை இடித்துவிட கண்கள் கொஞ்சம் கண்ணுக்குழி தெரிய சிரித்தவாறு சாரி என்று சொல்லிக்கொண்டே சென்ற அபியை பார்த்தவுடன் இந்தருக்கு மிகவும் பிடித்து போனது. இதுதான் முதல் பார்வையிலே காதல் என்பதா? அபிநயா, சரண்யா, காவ்யா மூவரும் தோழிகள். அதே போல அன்பழகன், ருத்ரன், துருவன் மூவரும் நண்பர்கள். இந்த 6 பேருமே இளங்கலை இன்ஜினியரிங் வகுப்பில் அறிமுகமாகி நண்பர்களாகி இருந்தனர். 3 வருடங்களில் மிகவும் நெருக்கமாகி குடும்ப நண்பர்கள் ஆகிவிட்டனர். அபியன்கோ இல்லாமல் இவர்கள் யார் வீட்டிலும் எந்த நிகழ்வும் நடப்பதில்லை. இப்போதும் ஒன்றாக இந்த கல்லூரியில் முதுகலை வகுப்பிற்கு சேர்ந்துள்ளனர். வகுப்பில் தோழிகள் 3 பேரும் தோழர்கள் 3 பேரும் தனித்தனியாக அமர்ந்து கொண்டனர். வகுப்பை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் 6 பேரையும் ஒன்றாக காணலாம். பிளே கிரவுண்ட் ஏரியா, லைப்ரரி, கேன்டீன் என எங்கு போனாலும் இவர்கள் அரட்டை எடுத்து கொண்டிருப்பர். காலேஜ் கேம்பஸ்குள் இவர்களை தனித்தனியாக பார்க்கவே முடியாது. வகுப்பில் இந்தர் அமைதியான மாணவன். 6 அடி உயரம், உயரத்துக்கு பொருந்தாத ஒல்லியான உடல்வாகு, தொட்டாலே சிவந்துவிடும் நல்ல நிறம், ஆனால் அதற்கு பொருந்தாத மிலிட்ரி ஹேர்கட், மின்னும் அழகான கோழிக்குண்டு கண்கள், அதை கெடுக்கும் சோடாப்புட்டி கண்ணாடி அணிந்து கொண்டு ஒரு தினுசாகத்தான் இருந்தான். எப்போதும் எதையாவது படித்து கொண்டு யாருடனும் ஒட்டாமல் பேசாமல் படிப்பை மட்டும் கவனிப்பவன். அவனுக்கு ப்ரொஃபசர்ஸ் படிப்பு வீரன் என்றும் சக மாணவர்கள் மிஸ்டர் படிப்ஸ் என்று பெயர் வைத்தனர். அபியன்கோ 6 பேரும் மாணவர்கள், ப்ரொஃபசர்ஸ் என எல்லோரையும் கிண்டல் செய்வதும் குறும்புகள் செய்வதுமாக இருந்து வந்தனர். ஆனால் எக்ஸாம்ஸ் என்று வந்தால் எப்படியோ பிட்டடித்தாவது அரியர் இல்லாமல் பாஸ் செய்து வந்தனர். இந்தருக்கு தினமும் எல்லா வகுப்பிலும் அபியை பார்த்து கொண்டிருப்பது, ரசித்து கொண்டிருப்பது தான் வேலை. கண்கள் தான் அபியை பார்த்து கொண்டிருக்கும், காதுகள் பாடத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கும். அபியை நினைத்து கவிதைகளாக எழுதி கொண்டிருந்தான். அதனாலேயே அவன் படிப்பில் மட்டுமல்லாது கவிதை போட்டிகளிலும் முதல் பரிசை வாங்கினான். எல்லாம் காதல் படுத்துகிற பாடு. அந்த சோடாப்பட்டி எனவே பார்த்துக்கிட்டே இருக்காண்டா என்று மூஞ்சியை சோகமாக வைத்துக்கொண்டு சினிங்கியவாறு சொன்னாள் அபி. யாருடி என்று அவள் நண்பர்கள் கேட்டதும், அதான் அந்த படிப்ஸ், கிளாஸில் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், லைப்ரரி கேன்டீன்னு எங்கே போனாலும் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் என்றாள். ஏண்டி அவனுக்கு ரசனை இல்லையா? போய் உன்னை போய் பார்க்குறான் என்று அன்பு கூறியதும் அனைவரும் சிரித்து விட்டனர். ஏண்டா நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸா? உங்ககிட்ட சொன்னால் அவனை மிரட்டி வைப்பீங்கன்னு பார்த்தா என்னையவே கலாய்க்கிறீங்க என்று அபி கோபமாக கூறினாள். அங்கே பாரு, இந்திரஜித் இப்போ கூட என்னதான்டா பார்த்துட்டு இருக்கான் என்று அபி கூறியதும் எல்லோரும் அவள் காட்டிய திசையில் பார்க்க அங்கு இந்தர் கன்னத்தில் கை வைத்து கண் கொட்டாமல் அபியை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்த இவர்களை கூட கண்டுகொள்ளவில்லை. கோபத்துடன் அருகில் வந்த ருத்ரனையும் அன்புவையும் கூட கவனிக்கவில்லை. அடடா, இந்தருக்கு காதல் கண் கட்டுதே.